நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் உலக புகழ் சிறப்பான செல்வம். இதுதான் தலைப்பு. உலக புகழ் அடைய வேண்டும் என்றால், சிறப்பான செல்வம் நம்மை சேர வேண்டும் என்றால், நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய கைகளில் அமைந்துள்ளது. கைகளில் ரேகையாக மேடுகளாக சிறப்பாக இருக்கிறது. நம்ம கையை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம போர்டுக்கு வந்துடுவோம். இப்போ ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பலன் ஓரளவு ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு கையை பார்க்குறோம். பார்த்த உடனே இவர் உலக புகழ் அடைய முடியுமா, சிறப்பான செல்வம் சேர்ப்பாரா அப்படின்னா, சூரிய மேடு இருக்கியா, சூரிய ஒளி, சூரியன் எப்படி ஒளி இந்த உலகத்துக்கு கொடுக்குறாரோ அதே மாதிரி நம்ம கையை பொறுத்தோம். மோதிரம் போடுறோம் இல்லையா, அந்த விரலுக்கு கீழே சூரிய மேடு, அதுக்கு வர்றது சூரிய ரேகை. இந்த சூரிய ரேகை சிறப்பாக இருக்க வேண்டும். அது மட்டும் இருந்தால் போதுமா சார்? இல்லை, விதி ரேகையும் வேண்டும். இப்போ நம்ம சொல்லுவோம், கிராமத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவன் தலை விதி அவன் நல்லா இருக்கான்டான்னு சொல்லுவோம். அந்த விதியை கண்ட்ரோல் பண்ணுறது சனி பகவான் தான். சரிங்களா? அந்த விதி ரேகை உங்கள் கையில் நல்லா இருந்து, இந்த சூரிய ரேகையும் நல்லா இருந்தால் சிறப்பான உலக புகழ் அடைய வாய்ப்பு உண்டு. இதுக்கு புத்தி ரேகை நல்லா சிறப்பாக இருக்கணும். புத்தி ரேகை இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, புத்தி ரேகை நல்லா சிறப்பாக அப்படி கோடுபட்ட மாதிரி நச்சுன்னு வச்சுங்க, நல்ல சிறந்த புத்தியாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஆயுள் ரேகையை பார்க்கணும். ஆயுள் உடம்பு நல்லா பலமா இருக்கா, வியாதி இல்லாம இருக்குமானா ஆயுள் ரேகை நல்லா இருக்கும். ஆயுள் ரேகையோட இந்த சுக்கிரமேட்ல இப்படி மேல் எழும்பக்கூடிய ரேகைகள் தான் செல்வாக்கு ரேகைகள் சொல்லுவோம். இந்த செல்வாக்கு ரேகை நல்லா இருந்து சுக்கிரமேடு நல்லா இருக்கணும். இந்த பெருவிரல் நல்லா இருக்கணும். பெருவிரல் நல்லா கைக்கு தகுந்த மாதிரி, கை சின்னதாக இருந்தால் பெருவிரல் சின்னதாக இருக்கணும். கை பெருசாக நல்லா இந்த விரலுக்கு தகுந்த மாதிரி கை பார்த்தோன்னா அம்சமாக அந்த விரலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துருச்சுன்னா அவர்களுக்கு 100% உலக புகழ் அடைய வாய்ப்பு உண்டு, வாய்ப்பு உருவாகும். அதே மாதிரி சிறப்பான செல்வத்தை சேர்ப்பார்கள், அதுவே சேரும். இவர்கள் முயற்சியாளராக இருப்பார்கள். புத்தியை கொண்டு, உடம்பு பலமாக இருக்கு, புத்தி பலமாக இருக்கு, விதி பலமாக இருக்கு, சூரிய ரேகை பலமாக இருக்கு. அப்போ உலக புகழ் கண்டிப்பாக அடைந்தே தீருவார். இதில் ஏதாவது குறை வரும் பொழுது சின்ன குறைகள் ஏற்படும். எப்படி குறை ஏற்படும்? இப்போ சூரிய ரேகை நல்லா இருக்கு சார், விதி ரேகையே இல்லை, விதி ரேகையே இல்லை. அப்போ ஏக்கம் வரும். இல்லை, லைட்டாக இந்த வயசுல தான் 50 வயசுல தான் இருக்குது, கொஞ்சம் உண்டு விதி ரேகை இருக்குன்னு வச்சுக்கோங்க. 50 வயசுக்கு மேலே சின்ன புள்ளியிலிருந்து அவருக்கு திறமை இருக்கும். நல்லா உடம்பு நல்லா இருக்கு, புத்தி நல்லா இருக்கு, விதி நல்லா இருக்கு. அப்படிங்கும்போது திறமை நல்லா இருக்கும் சார். திறமை இருந்து என்ன பண்றது? விதி வரலையே. விதி நம்மளுடைய தலையெழுத்துன்னு சொல்லக்கூடிய விதி ரேகை நல்லா இருக்கணும். இப்ப இந்த விதி 50 வயசுக்கு மேலதான் வருது. அப்ப பணம், உழைப்பு, பணம், விதி, விதியும் சூரிய ரேகையும் சேர்ந்தாதான் புகழ் அடைய முடியும். வெறும் புகழை வச்சுக்கிட்டு செல்வமே கொடுக்கல. ஒரு சில பேருக்கு பேப்பரை கொடுப்பாங்க, ஒரு பட்டம்னு சொல்லி பட்டம் வாங்கிட்டாலும் ஒரு பேப்பர் மட்டும் கொடுப்பாங்க. அந்த பேப்பர் மட்டும் வச்சுக்கிட்டு பேப்பரோட வாழ்க்கையை வாழ முடியாது. செல்வம் வேண்டும். செல்வம் இருந்தால் தான் ஒரு சில பேருக்கு பதக்கம், தங்க பதக்கம் கொடுப்பாங்க. அந்த பதக்கம் நல்ல விலை போகும், நல்ல ஒரு மதிப்பு மரியாதைன்னு சொல்ல போனால் பொண்ணு பணம் கையில் கொடுப்பாங்க. இல்லைன்னா ஒரு ஆதி காலத்தில் நிறைய பொன் மூட்டை அது மாதிரி கொடுப்பாங்க புலவர்களுக்கு. இப்போ இந்த புகழோடு இந்த செல்வமும் சேர்ந்து வர வேண்டும் என்றால் இந்த விதி ரேகையும் இருக்கணும். விதி ரேகை கொஞ்சம் சூரிய ரேகை நல்லா இருந்ததுன்னா ஏக்கப்படுவாங்க. இப்போ கலைத்துறையில் சினிமாவில் எனக்கு அந்த வேடம் கிடைக்கணுமே அப்படின்னு ஏங்குவாங்க. ஒரு சில பேர் தொழிலதிபராக இருக்கு, தொழிலதிபர் ஆகணும். அப்போ அந்த எல்லா திறமையும் இருக்கும், ஆசையும் இருக்கும். அவர்களுக்கு புகழ் இருக்கும், நல்ல ஒரு படிச்சிருப்பாங்க, நல்ல ஒரு பதவி, நல்ல ஒரு பட்டம் வாங்கியிருப்பாங்க. ஆனால் செல்வம் கிடைப்பதில் சிக்கல் வரும். அப்போ அந்த விதி ரேகையை பார்த்தோம்னா விதி ரேகை சின்னதாக இருக்கும், புகழ் மட்டும் இருக்கும், செல்வம் கிடைக்காது. இது ரெண்டுமே இந்த விதி ரேகையும் நல்லா இருக்கணும் சார். விதி ரேகையும் நல்லா இருந்து இந்த சூரிய ரேகையும் நல்லா இருந்தால் சிறப்பான உலக புகழோடு செல்வம் வரும்.
இப்போ இந்த சூரிய ரேகை கம்மியாக இருக்குது சார். சூரிய ரேகை கம்மியாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் விதி ரேகை இருக்கணும். இப்போ 50 வயசுக்கு மேலே தான் சூரிய ரேகை இருக்குது. ஓகே, அப்போ சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு படிப்படியான முன்னேற்றம் 50 வயசுக்கு மேலே நல்ல டாப் பொசிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உலக புகழ் 50 வயசுக்கு மேலே அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ இந்த ஆயுள் ரேகையிலேயே ஆயுள் ரேகையிலேருந்து கிளை ரேகை வந்து இப்படி ஏதாவது ஒரு மேட்டுக்கு போகும். இப்படி ஒரு மேட்டுக்கு போச்சு, 2-3 மேட்டுக்கு போச்சுன்னு வச்சுங்க, மிகவும் சிறப்பான பலன் உண்டு. இப்போ இந்த ஆயுள் ரேகையில் எந்த வயசுல குரு மேட்டுக்கு போகுதோ அப்போ அதிகாரம் உள்ள ஒரு பதவி கிட்டும். இப்போ சூரிய மேட்டுக்கு அப்போ தன் முயற்சியினால் புகழ் அடைவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி இப்போ நம்ம குரு மேட்டில் ஒரு சதுரம் இருக்கு சார். சதுரம், செவ்வகம், இல்லைன்னா திரிசூலம், இல்லைன்னா குரு வளையம், இப்படி குரு மேட்டை சுற்றி வர்றது குரு வளையம் சார். ஏதாவது ஒன்று வரணும் சார். ஒன்று குரு வளையம் இருந்து இந்த மாதிரி ரேகை இருந்ததுன்னா சுக்கரமேட்டையும் பார்க்கணும். சுக்கரன் தான் ஆசையை உண்டு பண்ணுறவர். அந்த சுக்கரமேட்டில் எதுவுமே இல்லைன்னா கிளியராக இருந்தால் ஆசையே இல்லைன்னு அர்த்தம். ஆசை இல்லைன்னா எதுவுமே முயற்சி பண்ண மாட்டாங்க இல்லையா. அந்த குரு வளையம் இருந்து குரு சுக்கரன் தான் பணத்தை கொடுக்கக்கூடியவர், செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான். இப்போ புகழை கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான், பணத்தை கொடுக்கக்கூடியவர் சனி. வேலை, பணம், செல்வம், செல்வாக்கு எல்லாமே சனியோட டிபார்ட்மெண்ட். கர்மான்னு சொல்கிறோம் இல்லையா. கர்மானா நம்ம என்ன முன்னாடி செஞ்சுருக்கோம், நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, நாம என்ன செஞ்சுருக்கோம், இப்போ என்ன செய்கிறோம், இனிமேல் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய முடியுங்கிறது நம்மளுடைய கையை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஒரு சில விஷயங்களை நம்ம முயற்சி பண்ணோம்னா நல்லபடியாக நடக்கிறதுக்கு மாற்றுவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. நம்ம கைரேகையை பொறுத்தலாம், ஒரு தட்டில் பதார்த்தங்களோட நல்ல ஒரு ஸ்வீட்லேருந்து எல்லாம் சாப்பாடு இருக்குது, அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா வயிறு நம்பிடாது. நம்ம தான் எடுத்து அதை செயல்படுத்த வேண்டும். பார்த்தோம்னா சாப்பிட்ருவோம். ஒரு சில பேர்கள் சாப்பிட மாட்டாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நேரம் போய்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து சாப்பிடுவாங்க, ஆற விட்டு. அது மாதிரி நம்ம கையை பொறுத்தவரை இவர் உலக புகழ் அடைவாரா, சிறப்பான செல்வம் அடைவாரானா சூரிய ரேகை, விதி ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, இந்த சுக்கிரமேடு நல்லா இருந்து அங்கே செல்வாக்கு ரேகை இருந்து பெருவிரலும் இருந்து இந்த குருமேட்டில் ஏதாவது ஒரு குறி, அதாவது குரு வளையமோ இல்லை சதுரமோ செவ்வகமோ திரிசூலமோ ஏதாவது ஒரு குறி இருந்துருச்சுன்னு வச்சுங்க, உலக புகழ் கண்டிப்பாக அடைவார். பட்டம், பதவி, செல்வம், செல்வாக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கும். இதில் ஒன்று குறையாச்சுனாலும் கொஞ்சம் கொஞ்சம் குறையும். உள்ளூர் புகழ், உள்ளூர்லேயே புகழ் அடையிறதுக்குன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், விதி ரேகை நல்லா இருக்கும், இந்த சூரிய ரேகை 50 வயசுலேருந்து இருக்கும், மிச்சம் இந்த குரு வளையமாக இருக்காது. இப்போ விதி ரேகை என்ன பண்ணும், இந்த ஆயுள் ரேகையிலேருந்து ஆரம்பிக்கும் சார். இந்த ஆயுள் ரேகையிலேருந்து விதி ரேகை ஆரம்பிக்கும். அப்படிங்கும்போது அவங்க நல்ல ஒரு போஸ்டிங், தனியார் துறையிலையோ இல்லை கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூரிய ரேகை 50 வயசுக்கு மேலே இருக்குல்ல, 50 வயசுக்கு மேலே பார்த்தோம்னா அவங்க உள்ளூரில் நல்ல ஒரு புகழ் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த குரு வளையமும் இல்லை, சதுரமும் இல்லை குருமேட்டில். அப்படிங்கும்போது அவர் உள்ளூரில் மட்டும் புகழ் அடைவார். சூரிய ரேகை, விதி ரேகை இருந்ததுன்னா உள்ளூரில் புகழ் அடைவார். இந்த குரு மேடு நல்லா சிறப்பாக இருந்து, சுக்கிர மேட்டில் செல்வாக்கு ரேகையிலிருந்து பெருவர்களும் நல்லா இருந்து, சூரிய ரேகை, விதி ரேகை, புத்தி ரேகை நல்லா இருந்து உலக புகழ் கண்டிப்பாக அடைந்தே தீர்வார்கள். இப்போ சந்திர மேட்டிலிருந்து ஒரு ரேகை குருமேட்டுக்கு போகுது சார். அப்பவும் அவர்கள் வெளிநாடு, அதாவது பிஸ்னஸ் மூலமாக டாப் பொசிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் மேட்டிலேருந்து வேற மேட்டுக்கு போகுதுன்னா போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. சுக்கிர மேட்டிலிருந்து போச்சுன்னா மனைவி வந்த பிறகு வாழ்க்கையில் ஓஹோன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கையை பார்க்கணும், கை எப்படி இருக்குது, எந்த வகையான கையின்னு பார்த்துட்டு உலக புகழ் அடைய வேண்டும் என்றால் சுக்கிரமேட்டில் செல்வாக்கு ரேகை இல்லை சுக்கிரமேட்டில் ரேகை இருந்து சுக்கிரமேட்டு நல்லா இருக்கணும், பெருவிரல் நல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, குருமேட்டில் ஏதாவது ஒரு ரேகையோ இல்லை ஒரு குரு வளையமோ இல்லை சதுரமோ ஏதாவது ஒரு குருமேடு சிறப்பாக இருக்க வேண்டும். சூரிய ரேகையும் சனி ரேகையும், சனி ரேகை தான் விதி, சூரிய ரேகை தான் வந்து அதிர்ஷ்ட ரேகைன்னு சொல்லுவோம். இந்த 2 ரேகை இருந்து புத்தி சிறப்பாக இருக்கணும். மெயினாக வந்து புத்தி தான் சார். புத்தி சரியில்லைன்னா மனசு சரியில்லை. சந்திரனில் ஏதோ ஒரு கெடுதல் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இந்த ரேகையெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா உலக புகழ் சிறப்பான செல்வம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. பட்டம், பதவி தேடி வரும்னு சொல்லுவோம். இதில் ஏதாவது பிரச்சனை, இப்போ ஆயுள் ரேகையில் வெட்டு துண்டு வருது, புத்தி ரேகையில் வெட்டு துண்டு வருதுன்னா, புத்தி ரேகையில் வந்ததுன்னா மனம் பாதிக்கப்படும், ஆயுள் ரேகை வந்துன்னா உடம்பு சரியில்லாமல் ஆயிடும். இப்படி சரியில்லாமல் போது அந்த வயசில் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்ய முடியும், மனசு சரியில்லைன்னா என்ன செய்ய முடியும். இப்போ இது ரெண்டும் பாதிக்கும் போது அந்த புகழ் பாதிக்கப்படும், வெற்றி பாதிக்கப்படும், பட்டம் பதவியெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்துருச்சுன்னா நல்ல சிறப்பான நல்ல பலனை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு.
இந்த கையில மேலே ஏறக்கூடிய ரேகைகள் இருந்து இப்படி ஏறு முகமா இருந்ததுன்னா நல்ல விஷயம். இப்படி தடை கோடு வந்தா உங்களுடைய லைஃப்பை வந்து நீங்க வந்து முயற்சி பண்ணிக்கும் போது தடை வருங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்ப சிறப்பான கை, உங்க கையை பாருங்க. வாழ்க்கையில சூரிய ரேகை, விதி ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, செல்வாக்கு ரேகை, சுக்கிரமேட்டில் இருக்குது செல்வாக்கு ரேகை, குருமேட்டில் இருக்கக்கூடியது குரு ரேகை. இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் உலக புகழ் அடைய முயற்சி செய்வீர்கள். செல்வத்தோடு, பட்டத்தோடு, பதவியோடு வாழ்வில் உலகம் போற்றும் உத்தமராக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி, இதில் ஏதாவது குறைவு வரும்போது குறைவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நல்ல எண்ணத்தை வளர்த்தால், நல்ல செயல்களை செய்தால், நல்ல ரேகைகள் ஓடி வாழ்க்கையில் உயர்வீர்கள் என்பது உறுதி என்று கூறி, மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.